ஒருத்தருக்கு ஏதாவது நடக்க போகிறதுன்னா முதலே தெரியும். கேட்குறவங்க காப்பாற்றிக்கிறாங்க, கேட்காதவங்க காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. நான் பள்ளியம்மாகிட்டே சின்ன வயசில் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே சொல்கிறேன் சதுர எங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா இந்த வீடு நம்ம உள்ளே உட்காண்ட்ருக்குற வீடு விழுகிற மாதிரி இருக்குதுமா, விழுந்துருங்கிறேன். உனக்கு பொழப்ப நீ தூண்டுறதுட்டு என்னென்னலாம் சொல்லுது பாருங்கிற. அப்புறம் கேட்கவே இல்லை, அப்புறம் விழுந்துருச்சு. ஏன்னா உயிர்களை காப்பாற்றப்பட்டுருச்சு. எப்படி நடக்குதுன்னா ஆன்ம அறிவு வந்து ரொம்ப மலர்ந்துட்டு இருக்கு. அந்த ஆன்ம அறிவு மூலியமா இதெல்லாம் தெரிய வரும். மற்றவங்களுக்கு வந்து நார்மல் அறிவு வச்சிருப்பாங்க. அது போக எனக்கு இன்னும் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சுனாமி வந்துச்சு பார்த்தியா 2004, அது வந்து லைவாக என்னோட மைண்டில் ஓடிட்டுருக்குது. நடுஜாமத்தில் அங்கே சுனாமி நடந்துகிட்ருக்குது, அது லைவாக எனக்கு ஓடிட்டுருக்குது. அது வெடிக்கால் எழுந்திரிச்சு நியூஸில் பார்க்குறேன். என்னடா லைவாக இதே தான் பிணங்களெல்லாம் மிதந்துட்டு இருக்குது, அதான் மணலெல்லாம் கிடக்குது, ஊருக்குள்ளே தண்ணி வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு. அது அப்படியே லைவாக அங்கேயும் சுனாமி நடந்துகிட்ருக்குது, எனக்கு படுத்துட்ருக்குற எனக்கு லைவில் ஓடிட்டுருக்குது. நான் வெடிக்கால் எழுந்திரிச்சு பார்த்தா நியூஸில். அப்போவே எங்கள் அம்மா உங்கள் வீட்டில் சொல்கிறேன்ல, டே நான் இதெல்லாம் பார்த்தேன்டா இப்போ நைட்டில் இது ஓடிட்டு இருந்தது அப்படின்னு. இது மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய தெரியுறது. நிறைய பாப்பா சித்தி எடுத்துட்டேன்னு சித்தப்பா சாகிறது 1 மாதத்துக்கு முன்னாடி போய் சொல்லிட்டேன். என்னவோ நடக்க போகுது, பையனையும் அப்பாவையும் பிரித்து வச்சிடும் 1 மாதத்துக்கு. அப்புறம் சித்தப்பா இருந்துட்டாரா. நிறைய நிறைய எனக்கு என்னோடய கால் சைக்கிளில் சிக்கிறது 9 வயசில் எங்கள் அண்ணங்கிட்ட துடிலூரில் பன்னிமடையா அங்கே தான் என்னோடய கால் சிக்குது. முதல் நாளே எனக்கு காட்டுறாரு, இந்த இடத்துல இந்த முக்கில் நீயும் உங்கள் அண்ணனும் சைக்கிள் போகிறீங்க, உன்னோட கால் சிக்குது, கம்பியை பிடிங்க என்னோடய காலை எங்கள் அண்ணன் எடுக்கிறாரு. அதை எனக்கு அந்த 9 வயசில் எனக்கு முதல் நாளே காட்டி கொடுத்துட்டாரு. அதை தவிர்க்க முடியல. சின்ன பிள்ளை யார்கிட்ட போய் சொல்கிறது. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி சைக்கிளில் தான் வர்றோம், அவங்களாம் பஸ்ஸில் வர்றாங்க. எப்படி இது மாதிரி எனக்கு யாருக்கு என்னென்ன வேறு. இப்போ பின்னாடி நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்காரர் இறக்குறது 20 நாளைக்கு முன்னாடியே கேமராவில் வீடியோ எடுக்கிறேன். அப்போ போய் சொல்கிறேன், எதுக்கு இப்படி ஆயி நோடுற ரவி அப்படின்னு கேட்டுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு அப்பவே தெரிஞ்ச அவர் சாகுவார்னு. பேபி அப்போத்தான் சொல்லு. அப்படியா இல்லை உன்னையெல்லாம் பேபின்னு சொல்கிறவர். என்னடா எனக்கு இது மாதிரி எல்லாம் தெரியுது சௌந்தர், நிறைய தெரிஞ்சுட்டே இருக்கு. எங்க போன காடிட்டு வந்தாரப்பா, கடைக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. சரி போயிட்டு வாங்க. நீ வா.